அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரான் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு பாத்துட்டு இருந்திருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இது வந்து அமெரிக்கா வேணும்னே வம்புக்கு போயிட்டு இருக்குது எல்லா நாட்டுக்கும் கூட. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இது வேணும்னா அந்த வரட்ட கௌரவம்பாங்க, நம்ம எது பண்ணாலும் ஜெயிச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அது நினைச்சிட்டு இருக்குது. எல்லா நாடும் ஒன்று சேர்ந்தா அழிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது அதான், ஏங்க வேணும்னா வரி ஏற்றுறது 50% 70%. இப்போ அந்த கோர்ட்டுன்னு சொல்லிச்சு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நீ போனது செல்லாது அப்படின்னு சொன்னது ஆப்போசிட்ல தான் இருக்கிற அந்த ஆளு. கோர்ட்டிவா அந்த ஆள் மதிக்கல ட்ரம்ப்பு. கேள்விப்பட்டீங்களே இல்லையா? அப்படின்னு நினைக்கிறா உலக நாட்டிலேயே அது நினைக்கிறா. அது தப்பு, அது எங்களுக்கு பொறுத்தளவு தப்பு. அது அப்படி வளரோன்னா நம்மளும் மக்கள் தானே, அவன் தான் மனசுமே கிடையாது. அப்புறம் நம்மள இந்தியாக்காரன அது என்னமோ ரூல்ஸ் போட்டு வெளியே முடுக்குறான். அவனுக்கு என்ன உட்காந்து சொல்லிடுறான். இங்க இருக்கிற கூலி மக்கள் எத்தனை பேர் பாதிக்கிறாங்க, இந்த ஆள் சொல்லி போட்டு உட்காந்துக்கிறாங்க. உலக நாட்டுக்கு இவன் சொன்ன மாதிரி தான் எண்ணெய் வாங்கணும், அது வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், வியாபாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இருக்க நடக்கணும் இல்லைங்க. கிராமப்புற கடைசி ஆளுக்கு வந்து சேரணும்ல இல்லைங்களா? இப்ப 50% விவசாயிகளுடைய பொருளுக்கு விதைக்கெல்லாம் 50% சேர்த்து விவசாயிக்கு எவ்வளவு வருங்க? விவசாயி நம்ம விவசாயி வந்துருக்கு முதல்ல அடி வாங்கிட்டு ஓடுது. விதையெல்லாம் பூரா மேனுஃபேக்சர் பண்ணி அவனோட கண்ட்ரோல் கொண்டு போய் 50% வரி ஏதுன்னா விவசாயிக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாகுங்க. ஆனா உலக தலைவர் என்னன்னா பெரிய உலக தலைவர் ஆகும்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண முடியும். இல்ல அவரோட கருத்து என்னன்னா, என்றைக்கு இந்த பொருள் வாங்கினா நான் ஏத்துவேன், அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. நீ முடிஞ்சா வாங்க, முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்கின்னு சொல்லிட்டு போ இல்லையா? உன்ற நாள் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு அந்த அளவுக்கு வாங்கிட்டு போட சொல்லி, நீ வேணும் இது வேணும்னே பண்ற வேலை இது. இது என்ற கருத்து அவர் கருத்து இப்போ அவங்க இப்போ நீங்க இந்த நான் இப்ப கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சண்டை நடந்துட்டு மாமா, போர் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு தெரியும் உங்களுக்கு, துபாய் தெரியுமாங்கய்யா? அந்த துபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் அங்க போய் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த ஏரியாலேயே பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இதுல நம்ம தமிழர்களும் நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவரு அந்த கேள்விக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து பணத்தோட தேவை இருங்க, அவரு சொல்ல முடியல. பணத்தோட தேவை நம்மளுக்கு மனசுக்கு ஆசைங்கிறது ஒண்ணு இருந்து அதிகமா இருக்கு, அதை நோக்கி ஓடுறாங்க. அது ஓடாம நம்ம இந்தியாவே அந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வர்ற தலைமுறை ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்ன வைக்கலாம். எனக்கு என்னன்னாங்க, நான் இது எதுக்காக உங்ககிட்ட நான் கேட்டேன்னாங்க ஐயா, இப்போ நிறைய பேர் வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் தான் நான் சம்பாதிப்பேன். இப்போ நீங்களும் ஒரு விவசாயிகள், ஏன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வச்சு நீங்க வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டு நீங்க பராமரிச்சுட்டீங்க. எல்லாருமே படிச்ச இளைஞர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கே போயிட்டு இருந்தா அப்ப இந்தியா வளர ஆகாது. அப்புறம் வேற நாடு டெவலப் ஆயிரு. நம்ம வந்து அவங்க இவரு மோடி 2030 சொன்னாரு. அது எல்லாரும் அடுத்த நாட்டுக்கு போய் பாடுவாங்க. அடுத்த நாள் கொலைக்கு போனோம்னா எந்த அளவு சூழ்நிலை எந்த நாட்டுல இருந்தாலும் பாதிப்பு. இந்தியாவில் இல்லாத பொருள், உற்பத்தி பண்ணாத பொருள் இல்ல. நாம விவசாயத்தை முழுமி விட்டு போட்டு அடுத்த நாட்டு பணங்கிற ஒரு குறிக்கோளோட வெளியே போகையில இந்த மாதிரி பாதிப்புகள் வரையில கண்டிப்பா எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். இப்ப நம்ம அடுத்த நம்பி போனதுனால தானே என்ன, நான் 50% வரி போடுவேன், நாங்க எங்க அளவுக்கு நாங்க நிறைவு அடைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே இங்க இருந்தாங்க. இணை சமுதாயம் கூட இங்க இருந்து அவங்க அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு எதுவும் வெளியே போகக்கூடாது. இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். இது பாரு வறட்சி, இந்த மாதிரி சூழ்நிலை பாரு, மாடு பண்ண லாஸ், விவசாய லாஸ், இதுக்கு என்ன மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இப்போ என்ன 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, போனால் 200 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அந்த 200 ரூபாய் 100 ரூபா அவங்க செலவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. 100 ரூபா தான் மிச்சமாகுது. அந்த வேலை வாய்ப்பு இல்லாதங்கிற ஒரு பிரச்சனை போறாங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதுதாங்க, அது 2 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா மக்கள் வேலை வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலைக்கு தானே போறாங்க. ஏன் போறாங்க? வெளிநாட்டுல இருக்கிறான், வெளிநாட்டுல வேலை இருக்கிறாங்க. ஐயா வாங்க, நீங்க டென்ஷன் ஆயிருக்கீங்க. வாங்க.